கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்துக் கொண்டார். இந்த 8வது மாதத்திலும் 1ஆம் நாளிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்த செய்தியை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்துல 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உபவாசமாக நம்ம வைத்து ஜெபிக்கிறோம். ஜூம்ல மார்னிங் அண்ட் ஈவினிங் எல்லா பிரேயர்ஸ்லயும் நீங்க கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள்ல கூட ஒரு சிலர் அவங்கவங்க தேவைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக நாங்க ஜெபங்களை ஃபைனலா ப்ரேயர் பண்ணும்போது ஏறெடுப்போம். இன்னும் நீங்க உங்களுடைய காரியங்கள் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த சேட் லிஸ்ட்ல உங்களுடைய ப்ரேயர் குறிப்பை நீங்க போடலாம். ஃபைனலா அதுக்காக நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த நாள்ல கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். அவருடைய வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்துக்காய் ஜெபித்த பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 9வது வசனம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமா நம் மத்தியிலே இடைப்படுவாராக. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். ஆவியானவர் இந்த மாதத்தின் 1ஆம் நாளிலே தானும் 8வது மாதத்தின் 1ஆம் நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சிலவைகளை உங்கள் கைகளிலே ஒப்புக் கொடுத்தேன் என்று. சமாதானத்தின் தெய்வம் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கடந்த மாதத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. இந்த மாதிரியான பாதைகளுக்குள்ள நீங்க கடந்து சென்றீங்களோ, சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் வந்து அநேக அநேக உங்களுடைய படகு மூழ்குவது போல சில சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கலாம். சில கிரியைகள் இன்னும் உங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கலாம். சில மீதியானிய கிரியைகள், சில பெலிஸ்திய வல்லமைகள், சில அசீரிய ஆவிகள், இன்னும் துரத்தப்படாத சில எல்லைகளுக்குள்ள இருக்கிற அமலேக்கிய ஆவிகள் ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கலாம். ஆனா அந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். எந்த காரியத்தை கர்த்தர் உங்க கையில இன்னும் ஒப்பு கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எப்போ அது ஒப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கறதுதான் ஆவியானவர் எப்படி ஒப்பு கொடுக்கப்படும், எப்போ ஒப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கறதான் இந்த வார்த்தையிலிருந்து இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்த அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இது கிதியோனுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. அது இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த காரியம் கையில ஒப்பு கொடுக்கப்படலப்பா, இந்த காரியத்தை என்னால தாண்ட முடியலப்பா, இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எந்த காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்து யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, அதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. எந்தெந்த காரியம் எல்லாம் உங்களால மேற்கொள்ள முடியலையோ, இந்த மாதத்துல அந்த வியாதியை கர்த்தர் உங்க கைகள் ஒப்பு கொடுக்கிறாரு. அந்த துன்பத்தை கர்த்தர் உங்க கால்களின் கீழ ஒப்பு கொடுக்கிற அந்த நிந்தை, அந்த அவமானத்தை, அந்த பாவத்தை, அந்த அந்தரங்க இருளின் சத்துருவுடைய போராட்டங்கள் அவைகளை ஏசப்பா உங்க கால்களின் கீழ் ஒப்பு கொடுக்கிறார். அவைகளை உங்க கரத்துல ஏசப்பா ஒப்பு கொடுக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த கிதியோனுக்கு ரொம்ப நாளா அந்த மீதியானிய பிரச்சனையை ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுத்தார், எப்படி அவன் கைகள்ல அதை ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கறத நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்த்து அறிந்து கொள்ள போகிறோம். இந்த இந்த கிதியோனை குறித்து பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, இந்த கிதியோன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன். அவனுடைய பட்டணத்துல அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்ச நாள் இந்த ஜனங்களை மீதியானியர் கையில ஒப்பு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி மீதியானியர் கையில ஒப்பு கொடுத்துறாரு. இந்த மீதியானியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மீதியானியர்கள் இவங்க சம்பாதிக்கிற இவங்களுடைய சம்பத்துக்களை, இவங்களுடைய ஆடு மாடுகள், கழுதைகள், நிலத்தின் விளைச்சல்கள் இது எல்லாத்தையும் திரளா எடுத்துக்கொள்றதுக்கு மிருக ஜீவன்கள் கூடாரங்களோடு எடுத்துக்கொள்றதுக்கு வெட்டுக்கிளிகளை போல வந்து எல்லாத்தையும் வாரி கொண்டு போயிடுவாங்களாம். அத்தனையும் இவங்கள் தேசத்தை என்ன பண்ணிடுவாங்களா, கெடுத்து விடுவார்கள் என்று சொல்லி
நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிறது. 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஒருவேளை கடந்த மாதத்துல இல்ல பல பல இந்த ஆண்டுல நமக்கு 7 மாதம் கழிந்து விட்டது இல்லையா? அந்த 7 மாதமா கூட சில காரியங்கள நீங்க போராடி கொண்டிருக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் சிறுமைப்பட்டார்கள். அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும், அப்பா இந்த காரியத்துல நான் சிறுமப்படுத்தப்படுறேன். நான் உங்கள நோக்கி முறையிடுறேன். எனக்காக பேச யாரும் இல்ல. எனக்காக இந்த காரியத்துல முன்னாடி நிக்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்வீங்கன்னா, ஒருவேளை சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருப்பீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு என்ன செய்தாங்களோ, அதை தான் நம்மளும் செய்யணும். அவரை நோக்கி முறையிடணும். அவரை நோக்கி முறையிடணும். தேவனை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவர் அந்த மீதியானியர்கள அவர்கள் கையில ஒப்புக் கொடுத்தார். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது, ஆண்டவர் நெறைய காரியங்கள சொல்றார். முதல்ல ஆண்டவர் எடுத்தோனே அந்த விடுதலைய தூக்கி குடுத்துறது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, "உன்னை எகிப்துல இருந்து வர பண்ணினேன். அடிமைத்தன வீட்ல இருந்து புறப்பட பண்ணினேன். உனக்கு உன்னை எகிப்தியர் கையினின்று உங்கள ஒடுக்கின கையினின்று உங்கள ரட்சித்து, அவர்களுக்கு முன்பாக அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து வைத்து, ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? என்னோட வார்த்தைய கேட்காம போனீங்க. கேளாதே போனீர்கள். அப்படின்னு சொல்லி, இதனாலதான் இந்த மீதியானியரோட கையில நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த கிதியோன்ட்ட இத்தனையும் சொல்றார். ஆனா இந்த கிதியோன் இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா, மீதியானியரின் கைக்கு இந்த கோதுமையை தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்துக் கொண்டிருக்கிறான். ஏன் இந்த 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 கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த கிதியோன் கிட்ட வந்து நான் உனக்கு உன் கையில ஒப்புக் கொடுத்தேன். நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ. நான் அதை ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லி கிதியோன் வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் சொல்லல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் யார்கிட்டயும் சொல்லல. ஏன் ஆண்டவர் கிதியோன் கிட்ட மட்டும் சொல்றாருன்னா, இந்த கிதியோன் தன் ஜனங்களின் மீது கரிசனை உள்ளவனாய் இருந்தான். தன் ஜனங்களுடைய கஷ்டங்களை அறிந்தவனாய் இருந்தான். எப்பொழுது இந்த மீதியானியர்கள் வந்து எங்களுடைய அறுவடை எடுத்துக்கொண்டு போயிடுறாங்களே, எப்பொழுதும் எங்களுடைய நன்மைகள் எடுத்துக்கொண்டு போயிடுறாங்களேன்னு அறிந்தவன், ஒரு யுத்த வீரன் களத்துல நிற்கக்கூடியவன், அறுப்பை சத்துருவின் கையிலிருந்து தப்புவிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். முதலாவது ஆண்டவர் உங்க குடும்பத்துல போராடுகிற எந்த ஒரு வல்லமையையும் கர்த்தர் உங்க கையில ஒப்புக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, முதல்ல திறப்புல நின்று அதற்காக நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அவருடைய சமூகத்துல நின்னு ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஆலைக்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய குடும்பத்துக்காக அல்ல, தன்னுடைய ஜனங்களுக்காக கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக, தான் வீட்டுக்கு வர வேண்டிய கோதுமை அல்ல, தன் ஜனங்களுக்கு போய் சேர வேண்டியதை ஆலைக்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டிருக்கிறான். யாருமே இதை செய்யல. எல்லாரும் போய் ஒளிந்து கொள்றாங்க. யாரும் இந்த காரியத்திலிருந்து வெளியே வரணும்னு யோசிக்கல. இப்படியே இந்த மீதியானியருடைய அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த கிதியோன் மட்டும் எழும்பி நின்னு யுத்த வீரனாய் யுத்த களத்திலே நின்று அறுப்பை சத்ருவின் கைக்கு தப்புவித்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் அப்படி ஒரு ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா, 5 பேர் இருக்காங்கன்னா, யாரு அவர் சமூகத்துல ராவெல்லாம் பகலெல்லாம் கரத்த உயர்த்தி என் குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற அறுப்பை நான் தப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரத்த உயர்த்தி பிடித்திருக்கிறது யார்? யார் அந்த கிதியோன்னு கர்த்தர் தேடுகிறார். அவங்க கிட்ட வந்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த சேனையின் இடத்துக்கு போ. அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க வசிக்கிற பகுதியில உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில எந்த காரியமும் ஒப்புக் கொடுக்கப்படாம இருக்கிறது. எந்த காரியம் அந்த மீதியானியர்கள் வந்து எல்லா அறுவடையும் திருடிட்டு போயிருவாங்களா? ஒரு மாச சம்பளத்தை வாங்கிட்டு வெளியே வரும் பொழுது, எப்படி வந்து அந்த கடன்காரங்க அந்த பணத்தை அபகரிச்சுட்டு போறாங்களோ, அத அத வாங்கி கையில இருந்து உடனே வாங்கிட்டு போறாங்களோ, அந்த மாதிரி மீதியானியர்கள் அவங்க என்ன கை வச்சாலும் அந்த பொருளாதாரத்த அழிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட மீதியானிய ஆவி சிலருடைய எல்லைகளுக்குள்ள போராடி கொண்டிருக்கலாம். அது பொருளாதாரத்த மட்டும் இல்ல, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பணும்னு நினைக்கிறேன். ஆனா மொத்தமா ஒரு இடத்துல வந்து இந்த மீதியானி ஆவி வெட்டுக்கிளி போல வந்து என் எல்லா பிரயாசத்தையும் திருடி கொண்டு போயிடுது. நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா ஆண்டவருக்குள்ள எழும்புறேன். வெட்டுக்கிளி போல வந்து என் பிரயாசத்தை எல்லாத்தையும் வாரி கொண்டு போயிருது. நல்லா பிசினஸ் பண்றோம், நல்லா இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா வெட்டுக்கிளியை போல எங்களுடைய எல்லா பிரயாசத்தின் பலனையும் வாரிக்கொண்டு போயிருது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த கிதியோனுக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கும் சொல்றாரு. அந்த சேனையின் இடத்துக்கு போ. நான் அதை உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லி. அப்ப அத கர்த்தர் ஒப்புக் கொடுக்கணும்னா, இந்த கிதியோன் எப்படி இருந்தான்? தன் ஜனங்களுக்காய் அந்த அறுப்பை தப்புவிக்கிற இடத்துல நின்னு போரடித்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு கொடுக்க போற அறுவடைய, உங்களுக்கு கொடுத்த அறுவடை அப்படின்னா, அது குடும்பத்தோட ரட்சிப்பா இருக்கலாம். உங்க குடும்பத்துல கர்த்தர் கொடுக்க போற ஒரு அபிஷேகமா இருக்கலாம், ஒரு விடுதலையா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக என் குடும்பத்துடைய இந்த இந்த அறுவடைய சத்துரு
வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என் குடும்பத்தை அந்த சத்துருக்கிட்ட இருந்து தப்புவிக்கிறதுக்கு, இந்த இருளின் வல்லமை கிட்ட இருந்து எங்க பிள்ளைகளை தப்புவிக்கிறதுக்கு நான் திறப்புல நிக்கிறேன்னு சொல்ற கிதியோன்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட கிதியோனா இந்த மாதத்துல நீங்க நிப்பீங்களா? இந்த மாதத்துல இந்த உபவாச நாட்கள் நீர் அவர் சமூகத்துல நின்னு உங்க குடும்பத்துக்காக நீங்க திறப்புல நிற்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். முதலாவதா இந்த கிதியோன் அப்படிதான் நின்னா, யுத்த களத்திலே யுத்த வீரனாய் எப்படி நின்னா, அறுப்பை சத்ருவின் கைக்கு தப்புவிக்கிறவனாய் இருந்தான். அப்ப ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்னா இந்த வார்த்தையிலிருந்து, அப்படிப்பட்ட கிதியோனுகள் தான் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அந்த கிதியோனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அழைத்து அப்ப சொல்றார் 14வது வசனத்துல, 13ல அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. நீங்க இதெல்லாம் என்கிட்ட நீ இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்றீங்க. எகிப்தில இருந்து உன்னை கொண்டு வந்து செஞ்ச எல்லாம் சொல்றீங்க. நீங்க எங்கள கொண்டு வந்தா எங்களுக்கு ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள்? எங்களுக்கே இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை அவன் சொல்லலாம். எனக்கு ஏன் இந்த மாதிரியான பாதைகளுக்குள்ள நான் போகணும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். மீதியானியன் கைக்கு ஏன் எங்கள ஒப்புக் கொடுத்தீங்கன்னு சொல்லி, அப்போ 14வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஏன்னா யாரும் இந்த கேள்வியை கேட்கல. கிதியோனே, யாரும் திறப்புல வந்து நிக்கல. யாரும் ஜனங்களுக்காக யுத்த களத்துல நின்னு போரடித்துக் கொண்டு இருக்கல. ஆலைக்கு சமீபமாய் மீதியானியர் வர்றாங்களேன்னு பார்க்காம உயிரையும் துச்சமாய் நினைத்து அந்த இடத்துல பராக்கிரமசாலியை போல நீ போரடித்துக் கொண்டிருக்கிற. நீதான் ஏன் ஆண்டவரேன்னு கேட்கிற. இதுக்கு வரைக்கும் யாரும் கேட்கல. நீ கேட்டதுனால நீ உனக்கு இருக்கிற பலத்தோட இப்போ நான் அதை உன் கையில ஒப்புக் கொடுத்தேன். இன்னைக்கு உன் குடும்பத்துல வர இழப்புகள், உன் குடும்பத்துல வர சில பாடுகள், பிரச்சனைகள், இல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், அந்த கவலைகள், அதை தீர்த்துக் கொள்றதுக்கு, அதை தாண்டறதுக்கு நீங்க அவர் சமூகத்துக்கு போறீங்களா? உங்க குடும்பத்துக்காக இல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அவர் சமூகத்துல நின்னு யுத்தம் பண்றீங்களா? அறுப்பை தப்புவிக்க, சத்துரு கையிலிருந்து தப்புவிப்பதற்கு கரத்தை உயர்த்தி அவர் சமூகத்துல நிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட தான் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் போ. நான் அதை உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். உனக்கு எந்த பலன் போதும் போ. உங்க வீட்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் இந்த வார்த்தைய சொல்லல. உங்க வீட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த நெருக்கம் இல்ல. ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த நெருக்கம்? ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த இந்த காரியம் தோணுது? ஏன் என் குடும்பத்துல இந்த நன்மை இல்ல? ஏன் எங்க வாழ்க்கையில இது இல்லன்னு நீங்க கேட்கறனால ஆண்டவர் உங்ககிட்ட வந்து சொல்றாரு, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ. அதன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். முதலாவதா இந்த நாள்ல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த மீதியானிய வல்லமைய கர்த்தர் உங்க கையில ஒப்புக் கொடுக்கிறாரு. இந்த மீதியானியர்கள் நிமித்தமா இஸ்ரவேலர்கள் அவங்க மீதியானுடைய கை பலத்து கொண்டபடியினால அவங்க கெபிகள்ல, குகைகள்ல, அரணான ஸ்தலங்கள்ல அடைக்கலமாக்கி கொண்டு அங்கெல்லாம் ஒளிந்து கொள்றாங்க. இவங்களோட எந்த பொருளையும் அவங்க மிச்சம் வைக்கல. எல்லாத்தையும் வாரி கொண்டு போகுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. நீ எளியவனா இருக்கலாம் கிதியோனே, நீ அற்பமா இருக்கலாம். ஆனா நான் உன் கூட இருக்கிறதுனால ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ இந்த மீதியானியரை முறியடித்து போடுவாய் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த கால வேளையில எத்தனை பிரயாசங்களை பட்டு நான் படிச்சாலும், எத்தனை பிரயாசங்களை பட்டு நான் வந்து மாத்திரை சாப்பிட்டு எப்படியாவது என் சரீர பலவீனத்துல இருந்து வெளியே வரணும் முயற்சி பண்ணாலும் என்னால வெளியே வர முடியலனோ, இல்ல நான் படிச்சாலும் அதுல எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கலனோ, நான் முயற்சி பண்ணாலும் எனக்கு அந்த வேலை கிடைக்கலனோ, இல்ல நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் எனக்கான அந்த நன்மையை நான் பார்க்க முடியலனோ நீங்க சொல்லுவீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அறுப்பை தப்புவிக்கிற கிதியோனா இருந்தீங்கன்னா, அந்த காரியத்தை கர்த்தர் உங்க கையில ஒப்புக் கொடுப்பார். உங்க குடும்பத்துக்காக கரத்தை உயர்த்தி ஜெபிக்கிற கிதியோனா இருந்தீங்கன்னா, உங்க ஜனங்களுக்காக, தேசத்துக்காக கரத்தை உயர்த்தி அறுப்பை தப்புவிக்கிற கிதியோனா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை உங்க கைகள்ல அந்த மீதியானியரை ஒப்புக் கொடுப்பார். மீதியானியரை ஆண்டவர் என்ன செய்வார்? அதை ஒப்புக் கொடுப்பார். அந்த காரியத்தை ஒப்புக் கொடுப்பார். அதே நீங்க வாசித்தீங்கன்னா நியாயாதிபதிகள்ல 7வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த 9வது வசனம், அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை ஒப்புக் கொடுத்தேன். போக பயப்பட்ட அப்படின்னா, இப்போ உன் வேலைக்காரனாகிய பூரா சேனையின் இடத்துக்கு போய் அவன் என்ன பேசுறான்? வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்திற்கு போய் அங்கே அந்த அந்த அங்க போய் என்ன அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறத நீ உன் வேலைக்காரனும் போய் கேளுங்க. அப்போ உன் கைகள் திடப்படும் என்று சொல்லி சத்துரு பேசுறத கேட்கறதுக்கு ஆண்டவர் வந்து இவங்களை அனுப்புறாரு இந்த வார்த்தைகள்ல இருந்து. அப்போ இங்க வசனம் சொல்லுகிறது, அந்த அந்த ஜனங்கள் மீதியானியர், அமலேக்கியர், சகல கிழக்கத்தி புத்திரர் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாக படுத்து கிடந்தார்களாம். அவங்க ஒட்டங்களுக்கு கணக்கில்லையா, கடற்கரை திரள் மணல் அத்தனையான அநேகர் இவர்களுக்கு எதிராக சூழ்ந்திருக்கிறாங்க. அநேகர் இருக்கிறாங்க. அப்போ கிதியோனுக்கு வந்தபோது அங்க ஒருவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஒரு சொப்பனத்தை. சுடப்பட்டிருந்த சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்குள் உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம்
விழுந்து கிடந்தது என்றான். அல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்துல இருந்து நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னா, அப்போ இத்தன நாள் ஒப்புக் கொடுக்கப்படாத ஒரு 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 மீதியானியர் கூட்டமானது எப்படி யார் கையில எது அந்த மீதியானியர் பாளையத்த அழித்து போட்டது, எது கவிழ்த்து போட்டது அந்த கூடாரத்தை அப்படின்னா, சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம். சுடப்பட்ட ஒரு வார்கோதுமை அப்பமானது உருண்டோடி அந்த மீதியானுடைய கூடாரத்தை என்ன செஞ்சுதாம்? கவிழ்த்து போட்டது. அது விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்று சொல்லப்பட்டிருந்தது. இது யாருடைய பட்டயம்? கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயே அல்லாமல் வேறு அல்ல என்று சொல்லி கிதியோனை குறித்து இது கிதியோன் தான் இந்த மீதியானியோட பாளையத்தை தள்ளி போட போறான்னு சொல்லி கிதியோனை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் ஒப்பு கொடுத்தேன்னு. ஆனா இவங்களுக்கு நம்பிக்கையில நீங்க போய் இந்த சேனை என்ன பேசுதுன்னு கேளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு. அந்த வார்த்தையில அவங்க பேசிக்கிறாங்க. ஒரு சுட்டிருந்த கோதுமை அப்பம். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்த கவனிங்க. சுட்டிருந்த, சுடப்பட்டிருந்த அப்படின்னா அந்த அப்பமானது 2 பக்கமும் அந்த ஹீட்ல வச்சு சுடுறாங்க. சுடப்பட்ட அதாவது ஹார்டான ஒரு அப்பம். பெரிய ஒரு உருண்டையான அப்பம். அது உருண்டு அந்த 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 கூடாரத்தை தள்ளி போடுகிற அளவுக்கு அது ஒரு ஹார்டா இருக்கு. அது உருட்டி தள்ளி அந்த கூடாரத்தை கவிழ்த்து போட்டதுன்னு பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த கிதியோன் தான் அந்த அப்பம்ன்னு ஆண்டவர் சொல்லி அந்த அந்த அப்பத்தின் கையில தான் நான் என்ன பண்ண போறேன், அந்த கூட்டத்தார நான் ஒப்புக் கொடுக்க அந்த கூட்டத்தார் அந்த மீதியானியர்கள அந்த கிதியோன் கையில தான் நான் ஒப்புக் கொடுக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தோடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்க குடும்பத்துக்கு எதிராக எழும்பி இருக்கிற சூழ்நிலைகள், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எழும்பி இருக்கிற சத்துருவுடைய போராட்டங்கள் இவைகளை ஏசப்பா உங்க கைகள்ல தான் ஒப்புக் கொடுக்க போறார். இதுக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு அப்பமா மாறணும்? சுட்டிருந்த ஒரு கோதுமை அப்பம், சுடப்பட்ட ஒரு கோதுமை அப்பம். பிரச்சனைகளால ஒரு ஒரு வேளை நீங்க கேட்கலாம், ஏன் ஆண்டவரே என்னை இப்படி அதிகமான ஒரு பாடுகளுக்குள்ள, நிந்தனைக்குள்ள, ஒரு நெருக்கத்துக்குள்ள, ஒரு நொறுக்குதலுக்குள்ள கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லி. அந்த கிதியோனுக்கு அப்படிதான் இருந்தது. அந்த கிதியோன் ஒரு 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 பயந்து சுபாவம் உள்ளவனா இருந்தான். அவனுக்கு வீட்டாரால பெரிய அங்கீகாரம் இல்ல. இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு கிதியோன் தான். ஏன்னா அவன் அந்த மீதியானியர்கள் வர்றதுக்குள்ள எப்படியாவது போரடித்து அதை சேர்த்துடணும்னு சொல்லிதான் சேர்த்துட்டு இருக்கிறான். அவன் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன் தான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே என்று சொல்லி எல்லா விதமான சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை உருவாக்கிதான் அந்த மீதியானியர்களை அந்த கிதியோன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, ஒரு சுடப்பட்டிருந்த வார்கோதுமை அப்பம் உருண்டோடி அந்த பாளையத்தை கவிழ்த்து போட்டது. நீங்க தான் அந்த சுடப்பட்ட வார்கோதுமை அப்பம். ஆண்டவர் பிரச்சனைகளால சுட்டு, போராட்டங்களால சுட்டு, இயலாமைகளால உங்களை சுட்டு நிறைய ஆண்டவர் ஏன் ஆண்டவரே இந்த நெருக்கம்? எதுக்கு ஆண்டவரே இந்த இந்த பாரத்தை எனக்கு அனுமதிச்சீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆண்டவர் உங்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களை இன்னும் ஹார்ட் ஆக்குறாரு. இன்னும் இன்னும் வேக வைக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன? இன்னும் சுடப்பட்ட அந்த அப்பமானது உருண்டோடி போய் எந்த மீதியானிய எந்த மீதியானிய கிரியை இன்னும் உங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருந்ததோ, எந்த மீதியானிய வல்லமை இன்னும் உங்களால எழும்ப முடியாதபடிக்கு உங்களை தடுத்து கொண்டிருந்ததோ, அந்த வல்லமையை உருண்டோடி போக பண்ணுகிறதா இருக்கிறதா, அதை இந்த கால வேளையில கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? உங்களை கொண்டே நீங்க சுடப்பட்ட அப்பமா நீங்க மாறும் பொழுது, நீங்க அந்த அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள்ல வந்த நெருக்கங்கள், சூழ்நிலைகள் அது உங்களை வேற ரீதியில நடத்திடக்கூடாது. தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் பலன் கொண்டவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது, இந்த சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமாய் நீங்க உருண்டோடி போய் அந்த மீதியானுடைய பாளையத்தை கவிழ்த்து போட கர்த்தர் விரும்புகிறார். இந்த இந்த கிதியோன கர்த்தர் அப்படிதான் மாத்தினாரு. நீங்க சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமா மாறிட்டீங்க அப்படின்னா, உங்க பிரச்சனைகள், உங்க போராட்டங்கள், உங்க சூழ்நிலைகள் அவர் சமூகத்துல இருந்து அவர் உங்களை சுடப்படுவதற்கு நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா, அந்த அத வேக வைக்கிற ப்ராசஸ்க்கு 2 பக்கமும் சுடப்பட்ட ஒரு அப்பமாய் மாறுவதற்கு உங்கள நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, இந்த அப்பம் இனி உருண்டோடி போகும் பொழுது மீதியானிய பாளையத்த ஒண்ணுமில்லாம ஆக்கும். பெலிஸ்திய பாளையத்த ஒண்ணுமில்லாம ஆக்கும். அசீரிய பாளையத்த ஒண்ணுமில்லாம ஆக்கும். இதுக்கு யாரோ தலையில கை வச்சு ஜெபிச்சு தீர்க்க தரிசனம் சொல்லி அப்படித்தான் இதுக்கு விடுதலை வரணும்ன்றது அல்ல. யாரோ ஒரு வார்த்தைய சொல்லி அந்த வார்த்தையின் மூலமா ஒரு விடுதலை வரணும்ன்றது இல்ல. ஆண்டவர் உங்களையே விடுதலைக்கு ஒரு கருவியாய் மாற்ற விரும்புகிறார். உங்க குடும்பத்துடைய சூழ்நிலைகளுக்கு உங்கள ஒரு கருவியாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய கஷ்டங்களுக்கு உங்களை ஒரு கருவியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்க அதை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை இந்த காலை வேளையில ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க. சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமா நீ மாறி இருக்கிறனா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி மாறிட்டீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல யாரை மட்டும் ஆண்டவர் பாக்குறாருன்னா, கிதியோனை மட்டும் கர்த்தர் பாக்குறாரு. அவங்க கூட
ஆண்டவர் 300 பேரை எழுப்புறாரு. அவங்களுக்கு ஒரு செலக்ஷன் வச்சு அவங்க இப்படி தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை எழுப்பிதான் அவங்கள கொண்டுதான் அந்த மீதியானியர்களை முறியடிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற அந்த 7 நாள்லயும் எந்த காரியங்கள்லாம் இன்னும் எங்க கையில ஒப்பு கொடுக்கப்படல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் ஒப்பு கொடுப்பாரு. எந்த காரியத்துக்காகலாம் நாங்க ஜெபிச்சு அது கொடுக்குற பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிய போல சத்துரு வாரிக்கொண்டு போகிறான். நான் ஜெபிக்க எனக்கு இழப்பு தான் அதிகமாகுது. நாங்க ஜெபிக்க எங்களுக்கு வேதனை தான் அதிகமாகுது. நாங்க ஜெபிக்க இந்த சூழ்நிலையிலிருந்து நாங்க தாண்ட முடியாம போகிறோம் அப்படின்னு ஒரு வேளை நீங்க சொல்லுவீங்க. இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த கிதியோனுக்கு கர்த்தர் சொன்னது போல, கிதியோனே கிதியோனே நீ அறுப்பை தப்புவிக்கிற கிதியோனாய் நீ மாறிவிட்டாய் என்று சொன்னாள். சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமாய் நீ மாறிவிட்டாய் என்று சொன்னாள். இதோ ஒரு 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 வல்லமை உனக்குள்ளிருந்து புறப்படும். இதோ நீ உருண்டோடி போய் அந்த 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 மீதியானுடைய பாளையத்தை கவிழ்த்து போடுவாய். கவிழ்த்து போடுவாய். நீ கவிழ்த்து போடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உன் குடும்பத்த ஒரு ஒரு ஒன்றுமில்லாம போக பண்ணுகிற அந்த மீதியானிய வல்லமை, உங்களுடைய நன்மைகளை திருடிக் கொண்டு போகிற மீதியானிய வல்லமை, எந்த காரியத்தை செய்தாலும் மண்ணை போட்டு மூடுகிற பெலிஸ்திய வல்லமையா இருக்கட்டும், அத கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்கணும்னு விரும்புறார். அதுக்கு என்ன பண்ணும்? சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமா மாறணும். இந்த எத்தனை சூழ்நிலைகளையும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற அந்த அந்த சுடப்பட்ட அப்பந்தான் உருண்டோடி போய் அந்த பாளையத்துல மீதியானிய பாளையத்தை கவிழ்த்து போட்டது. ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதன்கிட்டதான் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். சுடப்பட்ட அப்பம் அப்பமா எப்படிங்க மாற முடியும்? எப்படி அது எப்படி நம்ம அப்படி மாற முடியும்னா, நெருக்கங்கள், வேதனையான வார்த்தைகள், சூழ்நிலைகள் அதுதான் நம்மள சுடப்பட்ட அப்பமா மாத்தும். யோசேப்பு தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட 16 வயது இளைஞன். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே அடுத்தடுத்த சீன்ல எல்லாமே மாறிட்டுல. அவன் 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 உண்மையா இருந்தது தன்னுடைய தன் சகோதரர்களை கவனிச்சுட்டு உண்மையா இருந்தான். அது நிமித்தமா அவனுக்கு பெரிய கிரெடிட் எதுவும் கிடைக்கல. அவன் அவன் தூக்கி குழியில போடப்பட்டான். குழியில போடப்பட்டு அவன் ஒரு போத்திபார்ன்ற அதிகாரி வீட்டுல விற்கப்படுகிற அடிமையா அங்கேயும் வேலை செய்யறான். உண்மையா வேலை செய்யறான். அதுக்கு அது எந்த பிரதிபலனும் பார்க்க முடியல அவனால. செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலையில வைக்கப்படுறான். ஆனா இந்த சூழ்நிலைகள்ல இதெல்லாம் என்ன ப்ராசஸ்னா, ஆண்டவர் அவனை உருவாக்குகிறார். அவனை உயர்த்துவது அவருக்கு ஈஸி. உருவாக்குகிறதுக்கு டைம் எடுக்கும். உயர்த்துவது ஒரே நாள்ல உயர்த்திடலாம். அவனை உருவாக்கி பயன்படுத்த அவருடைய திட்டத்தை அவன் வாழ்க்கையில செயல்படுத்தணும்னு விரும்பினபடினால டேக் சம் டைம். ஆண்டவர் யோசேப்பை உருவாக்குறார். குழியில வச்சு உருவாக்குறார். சிறைச்சாலையில வச்சு உருவாக்குறார். இதுதான் சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமா மாறுவதற்கான ஒரு நேரம். அவன் அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறாரு. அந்த வேதனையின் சூழ்நிலை, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கள் அவனை உருவாக்குகிறார். நெருக்கத்துல உருவாக்குகிறார். ஒரு நாள் அந்த ஹையர் பொசிஷனுக்கு வரும்போது அவனை வேதனைப்படுத்தின சகோதரர்களுக்கும் அவன் உதவி செய்யத்தக்கதாய் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உருவாக்கி சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமாய் மாற்றி எல்லாம் அந்த அந்த எகிப்திய கிரியைகளை, எகிப்திய பார்வோனின் அந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் யோசேப்பு கையில ஒப்பு கொடுக்கிறாரு. எந்த எகிப்து யோசேப்பை அடிமைப்படுத்துவதோ அந்த அடிமைகள்லாம் அந்த யோசேப்பை அடிமைப்படுத்தி வைத்ததோ அந்த எகிப்தோட பட்டணமே இவன் கிட்ட அந்த 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 உணவை வாங்குகிறதுக்கு நிற்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல யோசேப்பை ஏறி அமர்ந்திருக்க பண்ணுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலைகள் ஒரு வேலை இன்னும் ஒப்பு கொடுக்கப்படாம இருக்காது, வியாதியோ பலவீனமோ எந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஒருவேளை நெடுநாளா இருக்கிற எந்த மாதிரியான காரியங்களா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க யுத்தத்தை ஒரு யுத்த வீரனாய் அறுப்பை தப்புவிக்கிறவர்களாய் யுத்த களத்துல நீங்க நிக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசி சொல்வாரு. பராக்கிரமசாலியே நான் உன் கூட இருக்கிறேன். அது நான் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன். எப்படி ஆண்டவரை ஒப்பு கொடுப்பீங்க? நீ சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமா மாறும்போது நான் ஒப்பு கொடுப்பேன். எல்லா பிரச்சனையிலும் எல்லா நிந்தனையிலும் எந்த இடத்துலயும் யாருக்கு எதிராகவும் திரும்பாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தேவனோடு கூட நடந்தபடினால யோசிப்புக்கு ஏற்ற நேரத்துல ஒரு ஒரு உயர்வு கிடைப்பது போல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற காலத்தில் நீங்கள் உயர்த்தப்படும்படிக்கு அவர் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு எதிராக இருக்கிற மீதியான வல்லமைகளை கத்திர உங்க கையில ஒப்பு கொடுப்பார். உங்களுக்கு எதிராக நீங்க எதை செய்தாலும் மண்ணை போட்டு மூடுகிற பெலிஸ்திய வல்லமைய உங்க கையில ஒப்பு கொடுப்பார். உங்களை அடிக்கடி பாவத்துல அடிமைப்படுத்துற எகிப்திய வல்லமைய உங்க கையில கத்திர ஒப்பு கொடுப்பார். நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், ஆனாலும் இந்த பாவத்துல அடிமையா இருக்கிறேன், நான் எவ்வளவுதான் பிரயாசப்படுறேன், ஆனா அந்த பெலிஸ்திய வல்லமை நான் என்ன நன்மை செய்யணும்னு நினைச்சாலும் அதை மூடி போடுதுன்னு சொல்வீங்கன்னா கத்திர ஒரு ரெகபோத்தை உங்களுக்கு வைத்திருக்கிற மொத்தமா அந்த பெலிஸ்திய வல்லமைகளை கத்திர உங்க கையில ஒப்பு கொடுப்பார். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் கத்தர்
கர்த்தர் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த பிரச்சனைகள், இந்த நெருக்கங்கள் ஏன்பா நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன். எனக்கு ஏன் இந்த போராட்டம்னா, உங்கள நீங்கள் சுடப்பட்ட அப்பமாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள கர்த்தர் அப்படி சுட்டு உங்கள உங்கள ஹார்ட் ஆக்கி, ஏன்பா இந்த பிரச்சனையில எல்லாம் என்ன ஹார்ட் ஆக்குறீங்க? சிலதெல்லாம் விரும்பினது கிடைக்காம இருக்கலாம். நீங்க ஜெபிக்கிறது நடக்காம இருக்கலாம். அந்த பாதைகள் உங்களுக்கு கடினமா இருக்கிற மாரி இருக்கலாம். அப்ப ஒண்ணே ஒண்ணு புரிந்து கொள்ளணும். நீங்க சுடப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க நீங்க வேக வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நீங்க அப்படி சுடப்பட்டப்பமாய் மாறும் பொழுது, அந்த அப்பந்தான் உருண்டோடி போய் மீதியானிய பாளையத்தோட கூடாரத்த கவிழ்த்து போடும். அந்த அப்பந்தான் பெலிஸ்தியர்கள கவிழ்த்து போடும். அந்த அப்பந்தான் எகிப்தியர்கள ஒன்றுமில்லாமல் போக பண்ணும். இன்னைக்கு அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறதா? அவைகள கர்த்தர் உங்க கையில ஒப்புக் கொடுப்பார். உங்க கையில ஒப்புக் கொடுப்பார். இன்னைக்கு 2 காரியம் தான். தப்புவிக்கிறவனா யுத்த களத்துல நிற்கிறவனாகும். எல்லா பிரச்சனையிலயும் எதிர்த்து நிற்கிறவர்களா எல்லாம் சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமா மாறுவதற்கு நான் இந்த உபவாச நாட்கள்ல என்ன விட்டு கொடுக்குறேன்பான்னு யாரு சொல்றீங்களோ அந்த கிதியோன் கையில தான் கத்தர் அந்த சேனையை ஒப்பு கொடுக்கிறார். அந்த மீதியானிய காரியத்தை ஒப்பு கொடுக்கிறாரு. நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஈசாக்குக்கு எதிராய் எத்தனையோ காரியங்கள் வந்தது. ஈசாக்கு அந்த அந்த துறவை தோண்டும் பொழுது 26வது ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல அதை தூர்த்து போட்டாங்க. மண்ணை போட்டு போட்டு தூர்த்து போட்டாங்க. எப்படியாவது இந்த ஈசாக்கு ஒன்றுமில்லாம போக போனது. ஈசாக்கு இந்த பெலிஸ்தியர் எல்லைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. இவனை துரத்தணும். இவன் அப்பா இருந்த மாதிரி இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனை துரத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால இவனுக்கு நிறைய பிரச்சனைகள் அங்க வருகிறது. அவனுக்கு இழப்பு நிறைய நேரிடுகிறது. இசைக்கு வருது, சித்னா வருது, நிறைய பிரச்சனை வருது. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, நீ எதுக்கு போகாதப்பா. நீ இந்த இடத்துல இரு. நான் சொல்ற வார்த்தை கேட்டு இந்த இடத்துல இருன்னு சொல்லி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி இழப்புகளை குறிச்சு எதுவும் புலம்பாம எனக்கு இது ஏசேக்கு எடுத்துட்டீங்களே, இந்த சித்னாவை கொடுக்காம போயிட்டீங்களேன்னு கோவப்படாம அவருடைய சமூகத்துல இருந்து அவரை நம்பி நிற்கிறான். எத்தனை தோண்டினாலும் மூடி போட்ட அந்த பெலிஸ்தியனால ரெகபோத்தை மூடி போட முடியல. ஒரு விசாலத்தை அந்த ஈசாக்குன்னு வைத்திருந்தார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, ஒருவேளை நீங்க படிச்சதுக்கெல்லாம் ஒருவேளை இந்த பெலிஸ்தன் மூடி போட்டு கொண்டே இருக்கலாம். நீ எவ்வளவு பிரயாசப்படுறேன், ஒரு ஜெயத்தை நான் பார்க்கணும், நான் இந்த பெலிஸ்தன் மூடி போட்டு கொண்டே இருக்கிறான்னு நீங்க சொல்லலாம். இந்த பிரச்சனையெல்லாம் ஈசாக்கு எப்படி மாத்துச்சு தெரியுமா? பெலிஸ்தர்களுக்கு எதிராய் அவனை திருப்பல, சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமாய் மாற்றினது. பொறுமையா இருக்கிறான், அமைதியா இருக்கிறான், பெலிஸ்தர்களை எதிர்க்கல. அவன் இசைக்கு போனப்ப சண்டை போடல, புலம்பல, வாக்குவாதம் பண்ணல, சித்தனா போனப்ப வாக்குவாதம் பண்ணல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறான். அப்ப ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் அப்படின்னு. எந்த பெலிஸ்தர்களை இவன் அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த பெலிஸ்தரோட வாயிலிருந்து இந்த வார்த்தையை கர்த்தர் கொண்டு வந்து இவன் சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமாய் மாறின பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல தானே இந்த பெலிஸ்தர்களை இந்த அப்பத்தை கொண்டு அப்புறப்படுத்தினதை நம்ம பார்க்க முடியும். எந்த பெலிஸ்தர்களை இவன் அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் இந்த இந்த ஈசாக்குக்காக கர்த்தர் திறக்கிறாரு. ஈசாக்குக்காக ஒரு 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 விசாலத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறாரு. ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அப்பா ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு இல்ல. இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இதனால பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்றீங்களா? நீ சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமா மாறின அப்படின்னா, நீ வேக வைக்கப்பட்ட அப்பமாய் மாறிட்ட அப்படின்னு சொன்னா, எந்த வார்த்தைக்கும் எந்த சூழ்நிலைகளுக்கும் உன்னை கீழ்ப்படுத்திக் கொண்டவனா நெருக்கத்துல தேவனை தேடி அவருடைய பிரசன்னத்துக்குள்ள உன்னை விட்டு கொடுத்தவங்களா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட உங்ககிட்ட தான் உங்க குடும்பத்துல எழும்புகிற சத்துருக்களோட வல்லமைகளை உங்க கையில ஒப்புக் கொடுப்பார். உங்க கரத்துல ஒப்புக் கொடுப்பாரு. எத்தனையோ பேர் இருந்தாங்க இஸ்ரவேலர்கள். ஆனா ஒரு கிதியோன் கையில ஒப்புக் கொடுத்தாரு. எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஈசாக்கு கையில ஒப்புக் கொடுத்தாரு. எத்தனையோ பேர் இருந்திருந்தாங்க அடிமைகளா. ஆனா ஒரு யோசேப்பை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஏன்? இவங்கெல்லாம் கர்த்தரோடு இருந்தாங்க. கர்த்தரோடு நடந்தாங்க. அவங்க பிரச்சனைகள்ல கர்த்தரை முறுமுறுக்கல. கர்த்தருக்கு விரோதமா பேசல. வனாந்தரத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணல. அதுலயும் தேவனை நம்பி சார்ந்திருந்தாங்க. சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமா தங்களை மாற்றிக்கொண்டாங்க. அப்படி தேவனுடைய கையில தங்களை கீழ்ப்படுத்தி அடங்கி இருந்தபடினாலே ஏற்ற காலத்துல ஒரு உயர்வு அவங்களுக்கு வந்தது. இன்னைக்கு வேலைக்காக காத்திருக்கிறீங்களா? எதிர்காலத்துக்காக காத்திருக்கிறீங்களா? திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில எந்த ஒரு வல்லமை அதிகமாய் போராடி கொண்டிருக்கிறது? இந்த காரியத்தை இந்த மாசம் என் கையில கர்த்தர் ஒப்புக் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒருவேளை நீங்க வேதனையோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இந்த இந்த ஃபைனல் பிரேயருக்குள்ள நம்ம வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் உள்ளார்ந்த இருதயத்துல இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த
இந்த மாதத்துல இது என் கையில ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி இந்த ஜெப மாதத்தை இந்த மாதத்தின் 1ஆம் தேதியில நீங்க தொடங்கி இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் 2 காரியத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். உங்க குடும்ப அறுவடைய தப்புவிக்கிறதுக்கு யார் யுத்த களத்துல நிக்க ரெடியா இருக்கிறா? இந்த மாதம் ஃபுல்லா ஜெபிக்கிறதுக்கு உத்தரவாதம் எடுக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்ப்பான்னு சொல்ற கிதியோன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமா நான் மாற ரெடியா இருக்கிறேன்ப்பான்னு சொல்ற கிதியோன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். சுடப்பட்ட அப்பமா மாறின யோசேப்பு கையில கர்த்தர் எகிப்தையே ஒப்பு கொடுத்தார். சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமா மாறின ஈசாக்கு கிட்ட பெலிஸ்தர்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. பெலிஸ்தர்கள் கிட்ட போய் இவன் சண்டை போடல. ஆனா பெலிஸ்தர்கள் வந்து இவனோட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்தார். அதுக்கு காரணம் என்ன? ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தார். ஈசாக்கும் கர்த்தரோடு கூட இருந்தான். அப்போ இன்னைக்கு நீங்க கர்த்தரோடு இருந்துட்டீங்கன்னா, கர்த்தரோடு நடந்துட்டீங்கன்னா, அவர் பிரசன்னத்துக்குள்ள இருந்துட்டீங்கன்னா, நீங்க சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமா மாறிட்டீங்கன்னா, கர்த்தர் அதை உங்க கையில ஒப்பு கொடுத்துருவார். கர்த்தர் அந்த காரியத்தை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்துருவார். ஒப்பு கொடுக்கணும்னு விரும்புறவங்க மட்டும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றி. அப்பா இந்த வேலையில உங்களை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க பிரசன்னம் ஆண்டவரே, அப்பா உங்க பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இங்க வந்த ஒவ்வொருவர் மீதும் இதோ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆண்டவரே அப்பா அப்ப கிருபை, இரக்கம் அப்ப சூழ்ந்து கொள்வதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் வந்தவங்க யாரும் வந்த வண்ணமா திரும்பக்கூடாது ஆண்டவரே. அவங்க தேவைகள்லாம் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. இந்த காரியம்லாம் என் வாழ்க்கையில மாறணும். இதெல்லாம் ஆண்டவரே என் கையில நீங்க ஒப்புக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிறாங்கல்ல ஏசப்பா. அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ எழுந்த அந்த சேனையின் இடத்துக்கு போ. இதோ அதை நான் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொன்னீங்களே. அப்பா இந்த வேலை என் கையில ஒப்புக் கொடுக்கப்படல. இந்த வாழ்க்கை என் கையில ஒப்புக் கொடுக்கப்படல. இந்த காரியத்துல நான் போராடி கொண்டிருக்கிறேன். இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் தேவைன்னு சொல்லி எத்தனை உள்ளங்கள் உங்களை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறதோ இந்த மாதத்தின் 1ஆம் நாள் எனக்கு தெரியாது. ஆனா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உங்க கைகள் அவங்க கைகளிலே கர்த்தர் ஒப்புக் கொடுப்பீராக. சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமாய் மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி மாற்றுவீராக. இந்த மாதத்துல எதெல்லாம் உங்க கையில ஒப்புக் கொடுக்கப்படலையோ, கர்த்தர் அதை ஒப்புக் கொடுப்பீராக. யுத்தத்தை ஆண்டவரே யுத்த வீரர்களாய் களத்திலே நின்று அறுப்பை சத்துருவின் கையிலிருந்து தப்புவிக்கிற கிதியோன்களாய் மாற்றுவீராக. அந்த பாரம் மிகுந்த ஆண்டவரே ஒரு கிதியோனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. அப்படிப்பட்ட வாரிக்கொண்டு போக வந்த அந்த மீதியானியர்களை கிதியோன் கையில ஒப்புக் கொடுத்தீங்களாப்பா. ஒரே மனுஷனை முறியடிப்பது போல முறியடித்து போட்டது போல இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு கோலியாத் போற ஒரு பெரிய பெலிஸ்தன் யாரெல்லாம் எலிமினேன்னு ராட்சத போல இந்த பிரச்சனை பெருசா இருக்கு. இது பர்வதம் போல இருக்கு. இது தாங்க முடியாததா இருக்கு. இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி ஒருவேளை கிதியோன் ஆண்டவரே அப்பா போராடினது போல போராடி கொண்டிருக்கலாம். ஈசாக்கு போராடினது போல போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே நிரந்தரமான வேலை இல்ல, வாழ்க்கையில இந்த சூழ்நிலைகள நான் போராடி கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த போராட்டத்த என் கையில ஒப்புக் கொடுங்கப்பா. இந்த சத்துருவ என் கையில ஒப்புக் கொடுங்கப்பா. இந்த மீதியானி எல்லை என் கையில ஒப்புக் கொடுங்கப்பா. இந்த பெலிஸ்திய வல்லமை என் கையில ஒப்புக் கொடுங்கப்பா. இந்த அசீரிய வல்லமை என் கையில ஒப்புக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரே யாரெல்லாம் உங்களை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, ரீகாலா ரகட ரேதலபி எந்தல பலரா லேம ஷபல ரகட ரௌதரமியா ரீக ராகட ரகனரியா ரீபர் கரபட ஷபலரவா லீரபரியாதலபி எந்தலா லீம கிரௌச்சல ரகடரி ஆதரபி எந்தலபி ஆரியா. அப்பா ஆண்டவரே பாரம் நிறைந்த கிதியோன் கையில அதை ஒப்புக் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அப்பா சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமா மாறின கிதியோன் கையில ஒப்புக் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டு இதுல அட்டன் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி மாறட்டும் ஆண்டவரே. உங்க பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள எலும்புட்ட ஆண்டவரே. அவங்க கையில அந்த பிரச்சனையை ஒப்புக் கொடுங்க. அவங்க குடும்பத்தோட சூழ்நிலைகளை அவங்க கையில ஒப்புக் கொடுங்க. வியாதியை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே அப்ப தோல்வியை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே எந்த ஒரு நிந்தனைகள் அவமானங்கள் உங்களை சூழ்ந்து நிக்கிறதோ அதை அவங்க கைகளை ஒப்புக் கொடுப்பீராகப்பா. இன்னும் ஒப்புக் கொடுக்கப்படாத எல்லா வல்லமைகளும் அவங்க கால்களின் கீழே அப்பா நீர் ஒப்புக் கொடுப்பீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் டாடி. ரீகடா லரபடா ஷபலரபலரா ரீக ராகட ரௌதரபியா ரியாதலபி எந்தலபா லேம ரௌச்சல ரகட ரியாதனா ரேக ராகட ரகனரியா ரீம ரெக்டல ரகட ரியாதரா ரீதலவி எந்தலரு லேம ஷபலரபல ரகடா ரேக ராகட ரௌதனவி எந்தலா. அப்பா ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற இன்னும் இதை மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி எந்த காரியத்துல ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறாங்களோ இந்த 8வது மாதத்தின் 1ஆம் நாளிலே அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்ற வார்த்தை அப்போ ஒவ்வொருவருக்கும் நீங்க உரிதாக்கி கொடுக்கறதுக்காய் நன்றி. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்ட வேலை இல்ல, ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்ட இதுல ஜெயம் இல்ல, ரொம்ப நாளா முயற்சி பண்றதை தாண்ட முடியல, இந்த மாதத்துல கத்துறதை தாண்ட பண்ணுவேன் என்று நீங்க சொல்லுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில வாய்க்கு
மடங்கு பலனை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க இயேசப்பா. வார்த்தையோட சத்துவத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே அப்பா, அறுவடை அபகரிக்கிற மீதியானிய வல்லமை ஒன்றுமில்லாமல் போகட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். கர்த்தரோட விடுதலை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. அப்பன் தண்ணீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சமாதான சந்தோஷம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அடுத்ததா கூட நம்ம கடைசியா எதற்காக நம்ம ஜெபிக்க போறோம் அப்படின்னா, உங்களோட சாட் லிஸ்ட்ல நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்பியிருப்பாங்க. அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக மத்தவங்களுக்காக நம்ம ஜெபித்து அப்படியே இந்த ப்ரேயரை முடிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரேயரை நம்ம ஏறெடுக்க போகிறோம். அவங்களோட இன்னும் தொடர்ந்து உங்களோட ஜெப குறிப்பு இருந்துச்சுன்னா, நீங்க டெய்லியுமே இதுல பகிர்ந்து கொள்ளலாம். அதற்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே அப்பா, இருக்க இடத்துல கண்களை மூடி அவங்கள நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த காரியங்களுக்காக பலவீனத்தை சொல்லியிருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அவங்க குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்க போறோம். அப்பா ஜான்சன், சிலுவை, மெர்சி அவங்க ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அந்த தாய் தகப்பனை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய அவங்க கணவர் அப்பா ஆண்டவரே ஜாண்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அப்பா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் அவர்களை தொடட்டும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாம் அந்த ஜாண்டிஸ்ல வந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்கு, அவங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகும்படிக்கு, அவங்களோடு போராடுகிற எல்லா பொல்லாத பலவீனத்தின் நுகத்தடிகள் முறிந்து போகட்டும்னு சொல்லி ஜெபிக்கலாம். ஓ ரீகாடா ரபல ரமண ஷபல ரபல ரகடா. இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு சுகம் உண்டாகட்டும். அவங்களுக்கு விரோதமான எல்லா கிரியைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு சுகம் உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிற வியாதி மறையட்டப்பா. ஆண்டவரே, சாம்பால், இவாஞ்சலின், பவித்ரா அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அவங்களை தொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எல்லா பிரிவினைகள் மாறட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. தேவ கரம் தொடுவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. அப்பா ரவிக்குமார் அவங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, ஸ்ட்ரோக் நிமித்தமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்பா அவங்களுடைய கை கால்கள் பலனடையட்டும். அசைக்க முடியாத பாகங்கள் அசைக்கப்படட்டும். நாங்க ஜெபிக்கிற இந்த வேலையில தானே இதே உங்களோட ஆணிப்பா இந்த கரங்கள் இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் வல்லமை அப்பா உங்க பிள்ளை மீது கொண்டு வந்து ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. அப்பா பியூலா உங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. எல்லா ஃபீவர் மாறுவதாக, பலவீனங்கள் மறைந்து போவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய மகத்துவமுள்ள கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. திருமணத்துக்காக ஆண்டவரே, யார் யாரெல்லாம் அப்பா ஆண்டவரே சொல்லியிருக்கிறாங்களோ ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, ராஜிக்காக, பிரியா, மெலனுக்காக, தங்கம்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க. அவங்க திருமண காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுங்க. அப்பா மனைவி தொடுங்க ஏசப்பா. உங்க திருமண காரியங்களை பொறுப்பெடுங்க. அப்பா உங்க சித்தம் அப்பா அந்த தரிசனத்துல ஓடுற அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நடக்கட்டும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படட்டும். கர்த்தருடைய ஆண்டவரே தயவான திட்டம் உங்க வாழ்க்கையில நடக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. ரெஜினா மேரி அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். எக்ஸாம்காக படிக்கிறாங்க அப்பா. அதுல நல்ல மதிப்பெண்களை எடுக்க பிள்ளைகளை ஞானத்தினால நிரப்புங்க. அவங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அவங்க கரத்து நிழலுக்குள்ள ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்பா ஞானத்தினால நிரப்புங்க. அப்பா நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. செப்டம்பர் 17 அவங்க மேரேஜ்க்காக ஆண்டவரே பண தேவைகள் சந்திக்கப்பட, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க எழும்ப ஆண்டவரே, அவங்களுடைய சுகவீனங்கள் பலவீனங்கள் மாற அப்பா ஆண்டவரே, அவங்க திருமண காரியங்களை கர்த்தர் ஒரு கல்யாணத்தை போல நீ நடத்தி தரும்படிக்கு, தெய்வீக சமாதானம் அதுல கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறப்ப அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. உங்களுடைய ஆண்டவரே, அவங்க சகோதரருக்குள்ள அப்பா நான் ஒரு வேலைக்காக, அவங்க ஒரு எதிர்காலத்துக்காகவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் ஜெபிக்கிறோமப்பா. அவங்க ஆண்டவரே அப்பா, அவங்க குடும்பத்தினருக்கோட சுகத்துக்காக, விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவங்க குடும்பத்துல காணப்படுகிற சூழ்நிலைகளை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எல்லா தேவைகளை சந்தித்தருளுங்க ஆண்டவர். நல்ல ஆண்டவரே அப்பா, வீடு காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ஏசப்பா. உங்க கரம் அருளோடு இருக்கட்டும். தடைகளை கொண்டு வருகிற சத்துருவோட தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும். ஆண்டவரே, நீர் முன்பதாக நின்று சகலத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஸ்டீஃபன் ரேனியஸ் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையில இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த பிரச்சனையில உங்களுக்கு விடுதலை தாங்க. அதுல இருந்து அந்த போராட்டத்துல இருந்து வெளியே வரவும், அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறவும், பொருளாதார ரீதியான மீதியானியர்களை அப்பா கர்த்தர் அவங்க கரங்களிலே ஒப்பு கொடுப்பீராக. விடுதலை உண்டாவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. நிவேதா அவங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. அவங்க பிசினஸ் ஆசீர்வதிங்க, அவங்க படிப்பு ஆசீர்வதிங்க, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பலவீனங்களை மாற்றி போடுங்க. கர்த்தர் தொடுங்க, ரட்சிங்க. உங்களுக்கு விரோதமான சத்துருவோட தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே, மீகா அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்பா கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்பா ஆண்டவரே, கர்த்தர் நீர் இறங்குவீராக இயேசப்பா. ஆண்டவரே, இந்த இந்த காரியத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. நாங்க எல்லாரும் கரத்தை உயர்த்தி ஜெபிக்கிறோம். இந்த கேன்சர் வியாதி மாறட்டும். கேன்சர் கிருமி மறையட்டும். உச்ச இந்த உள்ளங்கால் வரைக்கும் அது எந்தெந்த அவயவங்களை பாதிப்படைய வைத்திருக்கிறதோ கர்த்தர் தாமே ஒரு விடுதலை அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்த வியாதியின் நுகத்தடி முறிக்கப்படட்டும். அதை கர்த்தர் அவங்க கரங்களை ஒப்பு கொடுப்பீராக. பிரதிபா உங்களுக்காக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுங்க இயேசப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இயேசுப்பா, ஒரு திருமணத்துக்கான தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு ரட்சிப்பு அவங்க வாழ்க்கையில கடந்து வரட்டும். ஒரு அற்புதம் ஆண்டவரே, ஒரு சுகம் இயேசுவின் நாமத்தினால அவங்க வாழ்க்கைக்குள்ள வரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுக்கு விரோதமான எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அதமாக்கி அப்புறப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவீங்க, ரட்சிங்க.
சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. நாங்க ஜெபித்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் ஆம் என்றும், ஆமென் என்றும் நீர் பதில் கொடுக்கிறதுக்காய் நன்றி. வியாதி மறைகிறதற்காய் நன்றி. கடன் மறைகிறதற்காய் நன்றி. தோல்விகள் மாறுகிறதற்காய் நன்றி. அது மாத்திரம் இல்லப்பா, வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கு வேலை, திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு திருமணம். ஆண்டவரே, எந்தெந்த போராட்டம்லாம் மாறணும், வியாதி மாறணும், பிரச்சனை மாறணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, எல்லாம் விட்சிக்ராஃப்ட் ப்ராப்ளம், எல்லாம் பொல்லாத இருளின் தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும். ஒவ்வொருவருக்கும் விடுதலை கூறுகிற, சமாதானத்தை கூறுகிற, ரட்சிப்பு கூறுகிறப்பா, ஒவ்வொருத்தரையும் சாட்சியா நிறுத்துங்கப்பா. நீர் அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ. அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்ற வார்த்தையின்படி இந்த மாத ஊழியங்கள் ஆசீர்வதிங்க. நாங்க எங்கெல்லாம் போறோமோ அந்த கிரியைகள் கர்த்தர் எங்க கைகளை நீர் ஒப்புக் கொடுத்ததுக்காய், அந்த பட்டணத்தின் பலவான்களை கர்த்தர் கையில ஒப்புக் கொடுத்ததுக்காய், எங்க வீட்டு மேல போராடுகிற பலவான்களை கையில ஒப்புக் கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்ரு ஆண்டவரே, அப்பா, மின்னலை போல விழுந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுங்க ஏசப்பா. நீங்க ஒவ்வொரு பகுதியிலயும் உங்க பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்து சாட்சியா நடத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால பிளஸ் பண்ணுகிறப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.